அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, லூக்கா 1:37 வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. ஆம், உண்மையாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தரால உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற அந்த காரியத்துல நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னை சுற்றிலும் நீங்கள் பார்க்கிறீர்கள், அநேக மரங்கள், செடிகள், கொடிகள் காணப்படுகிறது இல்லையா? இவைகளையெல்லாம் மனிதனால முயற்சி செய்து பார்த்தால் கூட உருவாக்கவே முடியாது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிப்புகளையும் அற்புதமாய் உண்டாக்கினார் அல்லவா? அதனாலதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உருவாக்க வேண்டுமா? அற்புதமாய் அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். உங்களுடைய சரீரத்துல சில பலவீனங்கள், சில உறுப்புகள் சுகவீனப்பட்டு பலவீனப்பட்டு காணப்படுகிறதா? ஆண்டவர் இன்றைக்கு புதிய உறுப்புகளை உங்களுக்கு உருவாக்குவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய வேலை வாய்ப்புகளை அவர் உண்டாக்குவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய அற்புதங்கள், புதிய காரியத்தை அவரால் உருவாக்கி தர முடியும். சீமோன் பேதுரு ஒரு முறை மீன் பிடித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய வலையில ஒன்றுமே அகப்படவில்லை. அவர் அப்படியே சோர்வோடு அந்த கரையில காணப்பட்டார். ஆண்டவராக இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஆழத்துக்கு போய் கொஞ்சம் வலைய போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இவரும் அந்த வசனத்துக்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்துக்கு கொண்டு வலையை போடுகிறார். அது என்ன ஒரு ஆச்சரியம்! திரளான மீன்கள் அவருடைய வலையில் அகப்பட்டது. இந்த மீன் எங்க இருந்து வந்தது? நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவர்களுக்காக, சீமோன் பேதுருக்காக மீன்களை உருவாக்கி வைத்திருந்தார். அந்த உருவாக்குன இடம் அவருக்கு தானே தெரியும். அதனாலதான் ஆண்டவர் ஒரு கைடன்ஸ் கொடுக்கிறார், அந்த இடத்துல போய் வலைய போடுன்னு சொல்லி. இவர் அதுக்கு ஒபே பண்ணி போய் போட்ட மாத்திரத்துல அற்புதமான மீன்களை அவர் பிடித்தார் அல்லவா? இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம கீழ்ப்படிவோம்னு சொன்னா, நமக்கென்று ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த காரியத்தை அற்புதமாய் நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம்.